எழுதின நிரூபம், இரண்டாவது நிரூபம், 4வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்கள். ஒரு முறை கூட கட்டி கொண்டு ஜெபிப்போம். எங்கள் நன்மை ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்க போகிற உடைய வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜீவனாக பலனாக உள்ளத்தில் ஆண்டவரை உணர்வடைந்து ஆண்டுடைய வசனம் எதை கற்றுத்தருகிறதோ அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண உடைய வசனத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவியில உணர ஆண்டவரே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது அப்போஸ்தலருக்கு பின் சபையை நடத்தக்கூடிய போதகர்கள் எப்படி சபைக்கு அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவம் எடுத்து ஆவிக்குரிய விதத்தில் சபையை நடத்த வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்து அநேக ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட போதகர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சபையினுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய பொறுப்புடையவர்களும் சபையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எப்படி அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் கடந்து செல்வதற்கும் கிறிஸ்துவிலே விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைந்து வளர்வதற்கும் எப்படி அவர்கள் சபையை நடத்த வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து அநேக ஆலோசனைகளை ஆவியானவருடைய நடத்துதலால் பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் என்பது அவர்களுடைய அடுத்த அப்போஸ்தலருக்கு பின் சபையினுடைய தலைமைத்துவம் ஆவிக்குரிய பொறுப்பில் அவர்களை போதக நியமனத்தை கொடுத்து அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நாம் இன்றைக்கு சிந்திக்கிற பகுதியில் போதகர்களுக்கும் சபையினுடைய ஒவ்வொருவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழிய கட்டளையை ஒரு எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவர்களுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். 1வது வசனத்தில், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பகுதியில் அந்த அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷனாக சொல்லும்போது மிக தெளிவாக ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறாரு. என்ன என்று பார்க்கும்போது, உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தோரை நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அவருடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் பிரசன்னமாகும் போது இனி அவர் நியாயாதிபதியாக ஒவ்வொருவரையும் நியாயம் விசாரிக்கிறவராக பிரசன்னமாகுவார். விசுவாசிகள் அவருக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சுவிசேஷத்திற்கென்று கிறிஸ்துவுக்கென்று கீழ்ப்படிந்து வாழ்ந்த
செயல்பட்டதுக்கான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு முன்பாக நிற்போம். அவருடைய பிரசன்னமாவதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே அவர் ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்திற்கு நாமும் பங்குள்ளவர்களாக உயிரோடு எழுப்பப்பட்டு அந்த ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த விசுவாசத்தில் இருக்கிற நமக்கு தேவன் கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய கட்டளை என்ன, நாம் எதை செய்ய வேண்டும், எது நம்முடைய பிரதான வேலையாக இருக்கிறது விசுவாசிகளாகிய நமக்கு என்பதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். 2வது வசனம் தான் இன்றைக்கு முக்கியமான செய்தி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு. முதலாவதாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். எப்போது எங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும்? திருவசனம் பிரசங்கம் பண்ண வேண்டிய சுவிசேஷத்தை சார்ந்த பட்டியலுக்கான வசனங்கள் பிரசங்க வேண்டியது எங்கே, யார், எப்போது, எங்கே? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆங்கிலத்தில் இது இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன், அதாவது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எப்போதுமே ஆயத்தமாக இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது. பொதுவாக சில சூழ்நிலைகள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு சாதகமாக இருக்கும். கேட்க விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க, நாம் சொல்லுகிறத தாராளமாக கேட்பாங்க, நாம் சொல்லுகிறதை கேட்பதற்கு அவங்க ஆயத்தமாவாங்க. ஆனால் பொதுவாக எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரமும், எல்லா இடங்களும் அப்படி சாதகமான சூழ்நிலையாக இருக்காது. பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற உலகம் சுவிசேஷத்தை கேட்பதற்கும் வேத வசனத்தின்படியான தேவனுடைய செய்தியை கேட்பதற்கும் அநேகர் விரும்புகிறதல்ல. ஆனால் நாம் ஜெபத்தோடு ஆயத்தமாயிருந்து எப்போதுமே நம்முடைய மனதும் இருதயமும் சுவிசேஷத்தினாலும் சுவிசேஷத்தை சார்ந்த வசனங்களாலும் நிரப்பப்பட்டதாக இருந்து எப்போதுமே நாம் வாய்ப்பை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழுகிற இடத்துல, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களிடத்தில், நாம் சந்திக்கிற நபரோடு, நாம் வேலை செய்கிற நம்மோடு இருக்கிறவர்களோடு நாம் எப்போதுமே இன்றைய உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பேசுகிறோம். பேச ஆரம்பித்த உடனே அரசியலுக்கு போகிறோம், பேச ஆரம்பித்த உடனே தொழிலுக்கு போகிறோம், பேச ஆரம்பித்த உடனே வருமானத்தை பற்றி பேசுகிறோம், எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்று பேசுகிறோம். இதுவே இன்றைய உலகத்தினுடைய பேச்சாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை சுதந்திரித்து கொண்ட விசுவாசியினுடைய எண்ணங்கள், மனம், இருதயம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எப்படியாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு யாராக இருந்தாலும் அவர்களோடு அன்போடு பேசி பழகி அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டியவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று உணர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை குறித்த காரியத்தை நாம் உறுதி பண்ணிக்கொள்ள வேண்டும். அது விசுவாசிகளாகிய நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பாக, பெரிய கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்கிறதை விடையிலும், எந்த தொழில் வளர்ச்சி அடைகிறதை விடையிலும், எந்த பெரிய கல்வியை கற்றுக்கொள்கிறதை விடையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக, ஆண்டவராக, தன்னுடைய பாவத்துக்கு மரித்தவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதே மேலானது. ஏனென்றால் அது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. நித்திய காலமாக ஒரு சமாதானமான, சந்தோஷமான, ஒரு உயர்வான, உன்னதமான பொக்கிஷங்கள் நிறைந்த பரலோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. பரலோகத்தை இழந்துட்டு ஒரு மனுஷன் எதை சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை.
அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனிதன் உலகம் முழுவதையும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அநேக கொடிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையின் அனுமதியினால அநேக மருத்துவம் வளர்ந்திருக்கிறது, அநேக நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில நோய்களுக்கு மருந்தில்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கேன்சர் வியாதின்னு கேள்விப்பட்டால் எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போது கூட கேன்சர் இது 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது. மருந்துகளினுடைய உதவிக்கு அப்பாற்பட்ட வியாதி இன்றைக்கும் காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டர் மருந்தை கண்டுபிடிச்சா என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஒருத்தருக்கும் சொல்லாமல் மறைச்சு வச்சிருப்பார். அப்படித்தானா? குணப்படுத்த முடியாத, சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அதற்கு ஒரு மருத்துவர் மருந்தை கண்டுபிடிச்சா அவர் என்ன செய்வார்? எந்த அளவு ஸ்பீடா எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியுமோ அந்த அளவு ஸ்பீடா தெரியப்படுத்துவார். அதுதான் சுவிசேஷம், அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். ஆனால் நம்முடைய உடன் சகோதரர்கள், நம்முடைய நெருங்கின நண்பர்கள் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி, அறியாதபடி இருக்கிறார்கள். நல்லவர்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாததுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க நம்மளோட நல்லவங்களா இருக்கிறது. அவ்வளவு மோசமானவங்களா இருந்தாச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள்ட்ட சுவிசேஷத்தை என்ன செய்யலாம், சொல்லிடலாம். இன்னைக்கு நல்லவர்களாக இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதும் ஏற்றுக்கொள்வதும் கடினமாக இருக்கிறது. பரலோகம் நல்லவர்களுக்காக அல்ல, பரலோகம் பாவிகளுக்காக. மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்காக பரலோகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை அறிவிப்பது விசுவாசிகளாகிய நமக்கு நம்மேல் இருக்கிற கடமை. தனிப்பட்ட முறையில் சபையாக நம்முடைய பொறுப்பு. சபை சுவிசேஷத்திற்காக நிற்க வேண்டும், சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 17 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வாசிப்பு ரோமர் 1:16-17. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இட் இஸ் a power of God unto salvation. It is a power of God unto salvation. நாம் ஜபத்தோடு சுவிசேஷத்தினால், வேத வசனத்தினாலும் கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷ சத்தியத்தினால் நம்முடைய மனம் இருதயம் நிறைந்து நாம் எப்போதுமே ஒரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து பேச ஆயத்தமாக இருப்போமே ஆனால், பேசுவோமே ஆனால், நிச்சயமாக அற்புதமான பலன்களை நாம் பார்க்க முடியும், நாம் காண முடியும். சுவிசேஷ மனநிலை, ஆயத்தமான மனநிலையோடு நாம் காணப்படும் போது, சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் தரித்தவர்களாக நாம் காணப்படும் போது, ஆண்டவர் நமக்கு முன் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை எத்தனை பேரை நம்ம கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார் என்பதை நம்முடைய புத்திக்கும் நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்.
நமக்கு எல்லாருக்குமே பிசாசு நம்முடைய மைண்ட்ல வைத்திருக்கிற ஒரு எண்ணம் தெரியுமா? நம்ம சொன்னா யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம சொன்னா யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க, அது உண்மை. ஆனா நம்ம சொல்லுகிறது ஆண்டவருடைய வசனமாய் இருக்கும்போது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுடையவராக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறபடினால், நம்ம சொல்லுகிறதுனால தேவனுடைய கிருபையினால், தேவ ஆவியினுடைய பலத்தினால், it is a power of God and salvation. நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்துல தேவ வல்லமை இருக்கிறபடினால் கேட்கிறவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் எந்த இருதயத்தையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பு, ஒருவனுடைய மனம் திரும்புதல், ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதல் நம்முடைய செயல் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் வேத வசனத்தை சார்ந்த சுவிசேஷ மனமும், சுவிசேஷமால் நம்முடைய மனம் நிறைந்து நம் வார்த்தைகளினால் ஆண்டவருடைய வார்த்தையை, கிறிஸ்துவை அறிவிக்கும் போது அது அநேகரை மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வழி நடத்தும். அப்படினால்தான் பவுல் சொல்லுகிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீங்க யாருமே உங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் நினைக்காத காரியங்கள் தேவன் ஒருவருடைய மனதிலும் இதயத்திலும் செயலாற்றி கொண்டிருப்பார். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு தேவன் அவருடைய உண்மையின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்படினாலதான் நீ பிரசங்கம் பண்ணு, நீ சுவிசேஷத்தை அறிவி, நீ வேத வசனத்தை எடுத்து பேசு. அந்த வசனம் கேட்கிறவருடைய உள்ளத்துல அந்த வசனங்கள் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக செயல்படுவார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். சமயம் கிடைத்தாலும் எப்போதும் அதனுடைய அர்த்தம் சாதகமான சூழ்நிலையும் பாதகமான சூழ்நிலையிலும் கேட்கிறவங்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்ல நம்ம அழைக்கப்படவில்லை. விரும்புகிறாங்களான்னு பார்த்து சுவிசேஷம் சொல்ல அழைக்கப்படவில்லை. யாராக இருந்தாலும், எந்த மனிதர்களாக இருந்தாலும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறத நம்ம பார்க்க முடியும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இங்கே நம்ம பார்க்கும்போது எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும், real gospel is covered with the doctrine. Gospel without doctrine is not going to be great effective. சுவிசேஷம் உபதேசத்தினால் பொதிந்து காணப்படுகிறது. சுவிசேஷத்தை சார்ந்த உபதேசமே ஒருவனுடைய நிலைப்பாடுக்கு, ஒருவனுடைய நிச்சயத்திற்கு, நம்பிக்கைக்கு அடிப்படை அஸ்திபாரமாக அமைகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது வேத வசனம் சுவிசேஷத்தை சார்ந்து சொல்லுகிற உபதேசத்தை தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடிப்படை உபதேசங்கள் என்ன? இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அதை சார்ந்த உபதேசங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை சார்ந்த உபதேசங்கள் என்பது சுவிசேஷத்தின் பலன்கள், சுவிசேஷத்தினுடைய நிறைவு, சுவிசேஷத்தினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன? மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய
ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் தேவனுடைய ஈவு. இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனுடைய ஈவு, எடுபடாத ஈவு. சுவிசேஷத்தினால் நாம் பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன். இன்றைக்கு ரட்சிப்பை இழந்து போவோம் என்று பிரசங்கம் பண்ணுவதற்கு அநேக நல்ல மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற பிரசங்கம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறதற்கு அருமையாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஹியூமன், மனிதனுடைய ஞானத்திற்கு ஒத்து போகிறது. இன்றைக்கு மனிதனுடைய அறிவுக்கு ஒத்து போகக்கூடிய செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறாங்க. வேத வசனத்தின்படியான தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அறியாதபடி தேவ சித்தத்துக்கு மீறாக பிரசங்கம் பண்றாங்க. ஏனென்றால் ரட்சிப்பு தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு. மறுபடியும் பிறப்பு, பரிசுத்தாவினால் உண்டாகிற பிறப்பு, அது நித்தியத்திற்கென்று நியமித்து நித்திய ஜீவனாக அவன் பிறக்கும் போதே தேவனுக்குள் தேவ ஆவியினால் முத்திரை போடப்பட்டு கிறிஸ்து இயேசுவிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்காரம் செய்யப்பட்டவனாக இருக்கிறான். ரட்சிப்பை சார்ந்த அடிப்படை உபதேசங்கள் மிக மிக தேவையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. They will never perish. யோவான் 10வது அதிகாரம் 28-29 வசனங்களை ஒரு வாசிப்போம். அவர்களை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நான் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரரோடு பேசும்போது அஷூரன்ஸ் ஆஃப் சல்வேஷன், ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து சொல்லும்போது அவர் முதல்ல அதை ரொம்ப மறுத்தாரு. பிறகு சில வசனங்களை சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படின்னா நம்ம இதை பிரசங்கம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவன் எப்படியும் வாழ்ந்துருவான், நீ பரலோகத்துக்கு போவேன்னு உறுதியாக சொன்னால் அவன் பாவம் செய்து அவன் இஷ்டத்துக்கு வாழலாமா? அவன் எப்படி வாழுகிறான், என்ன செய்ய போகிறதுங்கிறது அது என்னுடைய காரியம் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையினால் உண்டான ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ஈவு என்ற வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று சொல்லும் போது ஒருபோதும் கெட்டு போக மாட்டேன் என்று நாம் அவனுக்கு சொல்வதற்கு, விசுவாசிக்கு சொல்வதற்கு தான் நாம் என்ன செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவன் பாவம் செய்யலாமா? கூடாது. அப்போ அவன் பாவம் செய்வானா? செய்வான். பாவம் செய்யக்கூடாது, ஆனால் அவன் என்ன செய்வான்? பாவம் செய்வான். பாவம் செய்யக்கூடாது ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். அதற்காக அவன் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நீ பாவம் செய்தால் நரகத்துக்கு போவேன்னு சொல்வது கர்த்தருடைய சித்தத்திற்கும் வேதத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் வல்லமை தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கும் மாறானது. உபதேசம்
எல்லா நீடிய சந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கண்டனம் என்ன? மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேல மட்டும் விசுவாசம் வைக்காம இருந்தா, உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய கிரியைகளை சார்ந்திருந்தா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. இன்றைக்கு கிறிஸ்தவன் நிறைய பேர் என்னன்னா, மக்களை ஆவிக்குரிய உற்சாகம் கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆவிக்குரிய உற்சாகம் இன்னைக்கு அநேக இடத்துல போனா உற்சாகமா இருக்கும். வெளியில காம்பவுண்டை விட்டு போனா என்னன்னு கேட்டா ஒன்றும் தெரியாது. ஆனா உள்ள வந்தாச்சுன்னு சொன்னா பயங்கர எழுப்புதலா இருக்கும். வெளியே போனா ஒண்ணுமே தெரியாது. எமோஷனலிசம். மக்கள் விரும்புகிறத போதிக்கிறாங்க, மக்களை மாம்சத்தின்படி திருப்தி பண்றாங்க. அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறாரு. 3வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனம் இல்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. இன்றைய நிறைய மக்களுக்கு என்னன்னா, அவங்க விரும்புகிறத அவங்களுக்கு சொல்லணும். மக்கள் இன்றைக்கு கேட்க விரும்புகிறது என்ன? மக்கள் என்ன கேட்க விரும்புகிறாங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், கண்மலையில் வைப்பார், மேலே வைப்பார், அங்கே வைப்பார், அங்கே வைப்பார், அங்கே வைப்பார். கடைசியில் அக்னி நரகத்தில் தான் போகணும். இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம் மிக வேதனைக்குரியதாக இன்றைக்கு கிறிஸ்தவத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எச்சரிக்கிறாரு. கண்டனம் பண்ணி, கண்டனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நான் இவைகளை எழுதுகிறேன். ரட்சிப்பை சுவிசேஷம் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வருகிறது. ரட்சிப்பின் நிச்சயம் கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் போதித்த சபைக்கு கொடுத்த ஒரு தெளிவான உபதேசம். இதை நம்ம பார்க்கும்போது அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, சுவிசேஷங்கள் தெரிந்திருக்கிறாங்க, ஆனா மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை, சுவிசேஷத்தை தெரிந்திருக்கிறாங்க, ஆனா அதை விசுவாசித்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல் இருக்கிறாங்க. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறதுனால் பாவ மன்னிப்பு உண்டு என்ற தெளிவை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை அறிந்து நற்கிரியைகளுக்கு நேராக நடத்தப்படுகிறாங்க. நற்கிரியைகளுக்கு நேராக நடத்தப்படுகிறாங்க. விசுவாசிகள் நற்கிரியைகளுக்கு நேராக நடத்தப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் செய்யும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமானவைகளே செய்யும்படியாக நாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் ரட்சிப்பிற்காக அல்ல. இன்றைக்கு ரட்சிப்பிற்காக அதை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்புக்காக அதை செய்ய வேண்டும் என்று அநேகர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது வேதத்துக்கு புறம்பானது.
ரட்சிக்கப்பட்டபடியினால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், பரலோகம் நமக்கு உறுதியாய் கிறிஸ்து இயேசுவிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடியினால், நாம் அப்போ பரிசுத்தமாய் வாழவும், அந்த பரிசுத்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்கு சாட்சியாக நம்ம இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு விலகி வாழவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். அநேகர் சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறதுனால் அந்த மீட்பை தங்களுக்கு சொந்தமாக்க முடியும் என்கிற தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். உபதேசம் மனிதருடைய ஆவிக்குரிய கண்களை தெளிவுபடுத்தக்கூடியது. ஆவிக்குரிய ஞானத்தை, மனதை ஆவிக்குரிய ஞானத்தினால் நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. நித்தியத்திற்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாக வழிநடத்தக்கூடியது. ரட்சிப்பின் நிச்சயமும், ரட்சிப்பில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மிலிருந்து நம்மை நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமும் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு சுவிசேஷம், the doctrine of the gospel, சுவிசேஷத்தை சார்ந்த உபதேசம் நமக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லும்போது, உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்வது என்ன? இது தப்பு, இது சரி. ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரே வார்த்தை தான், மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகம், நித்திய ஆக்கினை உறுதியானது. நல்லவர்களாக இருக்கிறபடினாலேயோ, சபைக்கு ஒழுங்கா செல்லுகிறதுனாலேயோ, நல்லவர்களை போல நீண்ட ஜபங்களை பண்ணுகிறதுனாலேயோ யாருமே பரலோகத்தை நிச்சய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. Only by faith, repent and believe in the Lord Jesus Christ. நம்முடைய எந்த விதமான தகுதிகளும் பாரம்பரியங்களும் நமக்கு நித்தியத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவிலே தனிப்பட்ட விசுவாசமே நமக்கு பரலோகத்தை உறுதிப்படுத்துகிறது. நாமே ரட்சிக்கப்பட்டவன் தான் உண்மையாகவே பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட முடியும். மற்றபடி பரிசுத்தம் என்கிற வேஷத்தை தான் உலகத்திற்கு காட்ட முடியும். மெய்யான பரிசுத்தம் விசுவாசியிடத்திலிருந்து தான் நடத்தப்படும். ஏனென்றால் பரிசுத்தம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கக்கூடிய உணர்வினாலும் நடத்துதலினாலும் வருகிறது. ரட்சிக்கப்படாதவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அது சுயநீதி. மனிதனுடைய பார்வையில் சுயநீதியவனை உடையவனாக அநேக பேர் இருக்கலாம். அதாவது பிசாசு உலக மனிதன் ரொம்ப ஈஸியா ஏமாற்றிடுவான். மனிதனுக்கு ஒரு நற்கிரியைகளுடைய வேஷத்தை கொடுக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தன்னோடு கூட வைத்திருந்தார், தெரிந்து கொண்டார். அதுல ஒருவனை தன்னை தெரிந்து கொண்டது, ரட்சிக்கப்படாமலும் ஒருவனை வைத்திருந்தார். அவன் ரட்சிக்கப்படாதவன் என்று அறிந்து ரட்சிக்கப்படாத ஒருவனை கூட வச்சிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இவன் மனம் திரும்பல்ல, இவன் தன்னை தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கல, இவன் அழைக்கப்பட்டதுடைய நோக்கம் காட்டி கொடுக்கிறதுக்கு, அது தேவனுடைய நோக்கத்தின்படி தான் கூட இருக்கிறான்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற 11 பேருக்கும் இவன் ரட்சிக்கப்படாதவன்னு தெரியாது, இவன் தான் காட்டி கொடுக்கிறவன்னு தெரியாது. மற்ற 12 பேருடைய பார்வையிலையும் அவன் அவங்களோட நல்லவனாக இருந்தான். காட்டு கொடுக்கும்படியாக
தேவன் அறிந்து அனுமதித்து தன்னை கூட வச்சிருந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியவன். அவன் கிறிஸ்துவ இரட்சகராக அறியாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசியாதவன் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அவன் பணாசை பிடிச்சவன், பணத்துக்காக கிறிஸ்துவ காட்டி கொடுத்தவன். ஆனா அவன் பணத்தை நல்லா ஹேண்டில் பண்றவனாட்டு நடிச்சிட்டு இருந்தான். அதனாலதான் பணப்பை யாருக்கு கையில் இருந்தது? யூதாசு கையில தான் இருந்தது. உலக மனிதர்கள் நாமும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் சுய ஞானத்தின் அடிப்படையிலேயோ நம்முடைய சுய பலத்தினாலோ அறிந்து கொள்ள முடியாது. வேத வசனத்தினுடைய வெளிச்சம் மாத்திரமே நமக்கு அதை தெளிவை தரக்கூடியது. வேத வசனம் அது நித்தியமானது, நிலையானது. அது பரலோக தேவனுடைய நித்திய தீர்மானங்களும் திட்டங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிற காரியத்தில் நாம் தெளிவான விசுவாசம் உடையவர்களாகவும் அதை குறித்து தெளிவான நம்பிக்கையோடு உறுதியாக பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்றைக்கு அநேகரிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிக்கும் முன்னாலே நம்ம விட அதிகமாக அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம பேசும் முன்னாலே, நமக்கு முன்னால நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் முன்னால் அவங்க ஒரு மைல் எடுத்து அளவு தூரத்திற்கு கிறிஸ்துவை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு தனிப்பட்ட முறையில் உறவு இல்லாமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ரட்சிப்பை குறித்த நிச்சயம் உடைய இருக்கிறாங்க. இன்னும் மரித்தால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பேச ஆரம்பிச்ச உடனே நிறுத்தணும். ஸ்டாப். உங்களுடைய நித்திய நம்பிக்கை என்ன என்கிறதை நாம் தெளிவாக கேட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியை குறித்த தெளிவை வேதவசனத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷத்தை சார்ந்த விசுவாசமாக இருக்கிறது. இங்க நாம் பார்க்கும்போது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல நல்ல விளைவை எடுக்கணும்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா நல்ல கனி உள்ள மரங்கள், மா, திராட்சை, இவைகளெல்லாம் நல்ல பலன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். ப்ரூமிங். நல்ல விசுவாசிகள் கிறிஸ்துவில் வளரணும்னா ப்ரூமிங். அவங்களுடைய நிறைய காரியங்களை கட் பண்ணணும். அது என்னன்னா, திஸ் இஸ் ராங், இது தவறு என்று தெளிவுபடுத்த நாம் உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை எப்போ அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எப்போ அவங்க உண்மையாக தேட ஆரம்பிக்கிறாங்களோ, உண்மையாக ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறாங்களோ, உண்மையாக வசனத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ, அப்போது நாம் கொடுக்கிற கண்டனம், கடிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். தேவ பரிசுத்தாவியானவர் நாம் கடிந்து, ஒருவேளை அந்த வேளையில் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில், ஜபத்தோடு தேவ சுத்தத்தின் அடிப்படையில் உறுதியாய் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் அவங்கள கர்த்தருக்குள் கொண்டு வரும். கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுதல், தெளிவுபடுத்துதல், இது தவறு என்று சொல்லுதல். ஒருவேளை நாம் அப்படி சொல்லும் போது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், நம்மை அவர்கள் வெறுக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவங்க ஆண்டவரை தேடினால், ஆண்டோடத்துக்கு திரும்பினால், உண்மையான செய்தி, வேத வசனத்தின்படியான செய்தி பரிசுத்தாவியினால் அவர்களுக்கு உணர்வை கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை.
அருமையான விசுவாசிகளே, நம்முடைய இருதயத்தின் துடிப்பு சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்பு நாம் ஆவியிலே நிறைந்திருந்தால் நம்முடைய மனம் சுவிசேஷத்தினால் நிரப்பப்படும். நாம் ஆவியிலே நிறைந்திருந்தால் ஒரு ஆத்துமாவை பார்க்கும்போது இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் நித்திய நரகத்தில் நித்திய ஆக்கினையில கடந்து செல்வானே என்ற பாரம் நமக்குள் உண்டாகும். நாம் ஆவியிலே நிறைந்திருந்தால் ஒரு எப்படியாவது அவர்களுக்கு வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று நாம் நடத்தப்படுவோம். நாம் ஆவியிலே நிறைந்திருந்தால் பரலோகத்தை குறித்த சிந்தனை நம்மை ஆளுகை செய்யும். பூமியில இருக்கிற எந்த பிரச்சனைகளும், எந்த நெருக்கங்களும், எந்த வியாதிகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சுவிசேஷத்தினுடைய சிந்தனை, சுவிசேஷத்தினுடைய உபதேசம், சுவிசேஷத்தை சார்ந்த எண்ணங்கள் உலகத்தில் இருக்கிறதான எந்த இல்லாமையையும் நம்மை விட்டு எடுத்து போடும். ஏனென்றால் சுவிசேஷத்தின் மூலமாக நாம் இந்த உலகம் என்னுடையதல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலக மேன்மைக்காக நான் வைக்கப்பட்டவன் அல்ல, என்னுடைய சொந்தம் பரலோகம். நான் பரலோகத்திற்கு சொந்தக்காரன். நான் பரலோகத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் சில காரியங்கள் எனக்கு இல்லாமல் இருக்கிறது, தடைப்பட்டு இருக்கிறது. அது மற்றவன் என்னை அற்பமாக பார்க்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்ன சொன்னார்? உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்ம டெம்பரரியாக வாழுகிறோம். அதான் இங்கே சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, அவர் வருவார், அவரை விசுவாசிக்கிறவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்வார், அவருடைய ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூட இருப்போம். அந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்களை உங்களை சாட்சியாக வைத்து நான் கட்டளையிடுவது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாயிருங்கள், சுவிசேஷத்துக்காக வாழுங்கள், சுவிசேஷத்தை சார்ந்த உபதேசத்தில் உறுதியாயிருங்கள். சுவிசேஷத்தை சார்ந்த உபதேசத்தை கண்டிப்போடும் உறுதியோடும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருப்போம். அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் அநித்தியமானது, அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமானது அல்ல. நாம் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக செய்கிற எல்லா காரியங்களும் உலகத்தில் சில இழப்புகள் வந்தாலும் பரலோகத்தில் அது நமக்கு மிகுந்த பலன்களாக, நமக்காக பொக்கிஷங்களாக, உன்னதமான பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுகிறது. நம்முடைய அன்பின் பிரயாசங்கள், சுவிசேஷத்திற்கென்ற செயல்களுடைய பலன்கள் மிக அதிகமாக தேவனுடைய பார்வையில் சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய பொருட்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். சொல்ற அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே அங்கே உங்களுடைய இருதயம் எங்கே அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. பரலோகத்தை சார்ந்த மேன்மை, பரலோகத்தை சார்ந்த சிந்தனை, அங்கே இருக்கிற பாக்கியங்களை குறித்த எண்ணங்கள் நமக்கு இருக்குமே ஆனால் அந்த மேன்மையை நினைத்து அதற்காக நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையினுடைய மேன்மையை, மகிமையை, பொருளாதார மேன்மையை, ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் எல்லாருக்கும் சில ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அதை மேன்மையாக எண்ணாமல், பெருமையாக எண்ணாமதபடி அதை கர்த்தருக்கு தாழ்த்தி, தாழ்மையோடு, அன்போடு, கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு மகிமையாக பயன்படுத்தி கர்த்தருக்கென்று வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசிகளுடைய ஒவ்வொருடைய மனமும் இருதயத்தினுடைய துடிப்பும் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே அதை மற்றவர்களுக்கு ஜெபத்தோடு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரிடத்திலும் கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
மரணத்திற்கு பின் நித்திய வாழ்க்கையை குறித்த நிச்சயத்தோடு காணப்படுகிறார்கள் என்பது அதுதான் முக்கியமானது. விசுவாசிகளாகிய நீங்கள், எங்க சபை நல்ல சபை, நீங்க சபைக்கு வாருங்க, நீ யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சபை நல்ல சபையும் கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், கிறிஸ்துவை அறிவுங்கள், வேதத்தை சொல்லுங்கள், கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். சபையிலே விசுவாசிகளை சேர்ப்பது பரிசுத்த தேவன் சேர்ப்பார். அது உண்மையான வசனத்துக்கு நேராக வருகிறவர்கள் வசனத்தை தேடும் போது வசனத்தின்படியாக வாழுகிற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வார்கள். நமக்கு ஆண்டோர் சொன்னது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் சுவிசேஷ அந்த உபதேசத்தில் உறுதியாக இருந்து அதை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி அறிவிக்கும்படியாகவும் மெய்யான கிறிஸ்துவுக்கு மெய்யான சாட்சிகளாக வாழும்படியாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை செய்கிறோமா? எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி? வேத பவுல் சொல்லுகிறாரு, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சூழ்நிலை அமைந்தாலும் அமையாவிட்டாலும், சாதகமான சூழ்நிலை உலகத்துல சுவிசேஷத்துக்கு சாதகமான சூழ்நிலை இருக்காது. சுவிசேஷத்துக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிப்பு தேவனுடையது. மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது கர்த்தர். ரட்சிப்புக்குள் நடத்துகிறது கர்த்தர், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆனால் நாம் அறிவிக்கும்படியாக கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை செய்கிறோமா? இல்லை என்றால் இந்த நாளிலிருந்து சுவிசேஷத்தை சார்ந்த சிந்தனையை அதிகப்படுத்துவோம். வேத வசனத்தை வாசித்து கிறிஸ்துவை குறித்த எண்ணங்களை நம்முடைய மனதிலும் ஹிருதயத்திலும் சேர்த்துக் கொள்வோம். ஜெபித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆயத்தமாவோம். அதனால் வருகிற ஆசீர்வாதம் சொல்லி முடியாதது, எண்ணி முடியாதது. கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தவாறே கண்களை மூடி நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவங்கள் எதுவாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கு மேன்மைக்காக இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம்.